பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய கரத்தை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற காரியத்தை தடுத்து நிறுத்துவதற்கு பூமியிலே மட்டுமல்ல, எங்கேயுமே பரலோகத்திலும் பாதாளத்திலும் பூமியிலும் எங்குமே ஒருவரும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நாம் பயப்படுவது உண்டு. அதாவது என்னுடைய நன்மைகள் எங்கேயாவது தடைப்பட்டு விடுமோ, என்னுடைய நன்மைகளை யாராவது தடை செய்து விடுவார்களோ, என் ஆசீர்வாதங்களை யாராவது தடை செய்து விடுவார்களோ, அதற்கு முட்டுக்கட்டை போட்டு விடுவார்களோ, என் ஆசீர்வாதங்களை யாராவது திருடிக் கொள்வார்களோ என்று சொல்லி பல முறை நீங்களும் நானும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற நமக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அதிகமாக பயப்படுவது உண்டு, அதிகமாக யோசிப்பது உண்டு. ஆனால் அன்பான பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே சரியாய் நின்று கொள்வோம் என்று சொன்னால், சரியாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய விரும்புகிற நன்மைகளை, கர்த்தர் செய்ய விரும்புகிறதான காரியங்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருவருக்குமே பலனில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை சொன்ன மனுஷன் சாதாரணமான மனுஷன் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய மகா பெரிய சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவரை தண்டித்து அதன் பின்பதாக மீண்டுமாக அவரை சொஸ்தமாக்கின பின்பு அவர் சொல்லுகிறார், இந்த பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி எண்ணப்படுகிறார்கள். கர்த்தரே எல்லாவற்றையும் செய்கிறார். அவருடைய கரத்தை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொள்ளுவார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் முடிவு செய்வார் என்று சொன்னால், அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பலன் ஒருவருக்குமே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேபுகாத் நேச்சாரே கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களுடையதான பிரதிஷ்டையிலிருந்து வழி விலக்கும்படியாக பலமுறை முயற்சி செய்தார். உதாரணமாக சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களை பார்த்து அவர் சொன்னார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றெல்லாம் கேட்டார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை உன் கைக்கும் தப்புவிப்பார், நீ உண்டாக்கின அக்கினிக்கும் தப்புவிப்பார்னு சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பல நேரங்களிலே நேபுகாத் நேச்சார் தன்னை காட்டிலும் வல்லமையுள்ள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். எனவே தான் அவன் சொல்லுகிறான், நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர், அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய பலன் ஒருவருக்கும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய குறித்திருக்கிறதான நன்மைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய பலன் ஒருவருக்குமே இல்லை. ஏன்னு சொன்னால், அவரே எல்லாவற்றிலும் மேலானவர், அவரே எல்லோரையும் விட பெரியவர். உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. அவரை காட்டிலும் பெரியவர்கள் எங்கும் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த பெரியவருடைய கரத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சர்வ வல்லவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கரத்தை மீறி உங்களை என்னையும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாம் தைரியமாக இருந்து அவருடைய கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருந்து அவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய கரத்தை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி, தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய உத்தேசித்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி இருக்கிற, தைரியப்படுத்தி இருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்தவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் துணை இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.